அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு நான் தலைப்படுத்தது ஹஜ் பெருநாளும் இப்ராஹிமும். 1867 அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலி அறிவிக்கின்றார்கள், பால்குடி பருவத்தில் இருந்த தன் மனைவியையும் இன்றைக்கு கௌபா உள்ள இடத்தில் அருகே ஜம்ஜம் கிணற்றின் மேல் புறத்திலேயே ஒரு மரத்தின் அடியில் விட்டு வந்தார்கள். அன்றும் மக்காவில் எவரும் குடியிருக்கவில்லை, அங்கு தண்ணீரும் இல்லை. அப்படிப்பட்ட இடத்தில் இருவரையும் விட்டார்கள். அவர்களிருவரிடமும் பேப்பலப்பையும் தண்ணீர் உள்ள தோல்பையும் கொடுத்தார்கள். பின்பு இப்ராஹிம் நபி அவர்கள் நடக்க ஆரம்பித்தார்கள். இஸ்மாயில் அவர்களின் தாயார் அவர்களை பின்தொடர்ந்து வந்து, இப்ராஹிம் அவர்களே, எங்கு செல்கிறீர்கள்? மனிதர்களோ வேறு உயிரினங்களோ எதுவுமே இல்லாத இந்த பாலைவன பள்ளத்தாக்கில் எங்களை விட்டு செல்கிறீர்களே என்று கூறினார்கள். அவர்களிடம் இப்படி பலமுறை கேட்டார்கள். ஆனாலும் அவர்கள் இப்ராஹிம் நபி திரும்பி பார்க்கவே இல்லை. இவ்வாறு நடந்து கொள்ள அல்லாஹ் தான் இப்ராஹிம் நபி கூறினார்கள், அப்படியானால் எங்களை அவன் சிரமப்படுத்திவிட மாட்டான் என்றோ கூறினார்கள். பின்பு திரும்ப விட்டார்கள். ஆனால் இப்ராஹிம் நபி திரும்பி பார்க்காமலே நடந்தார்கள் கூறினார்கள். பின்பு இறுதியாக அவர்களை அவர்கள் பார்க்க இயலாத ஒரு மேட்டிற்கு வந்தும் தங்கள் முகத்தை கஆபாவை நோக்கி திரும்பி இதான் கைகளை உயர்த்தி, ரப்பி இன்னி அஸ்கந்து மின் துர்ரியத்தி பிவாதின் கைரி இத்தி ஜர் இன் என்பதிலிருந்து யஷ்குரூன் வரை உள்ள அல் குர்ஆன் வசனத்தில் கூறப்பட்ட பிரார்த்தனைத்தார்கள். இதன் பொருள், இறைவா, என் சந்ததியை இக்கண்ணியத்திற்குள் உன் விட்டருகே விவசாயம் இல்லாத ஒரு பள்ளத்தாக்கில் விட்டு செல்கிறேன். எங்கள் இறைவா, தொழுகையை அவர் நிறுத்துவதற்காக விட்டு செல்கிறேன். எனவே மனிதர்களின் இதயங்களை அவர்களிடம் சாய்ந்ததாக நீ
ஆக்குவாயாக. அவன் நன்றி செலுத்திட கனி இவ்வகைகளிலிருந்து அவர்களுக்கு உண்ணத் தருவாயா. 16:37 வசனம்.